ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு மிகுந்த உணர்ச்சிகரமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காதல் கதையை தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையான தருணத்தை இப்போது பார்க்கலாம். கார்த்திக்கு கிட்டத்தட்ட திருமணம் நடைபெறவே இல்லை. கார்த்திக்கின் பெற்றோர்கள் இருவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பெண் பார்க்க கொண்டிருந்தார்கள். கார்த்திக்கு ஒரு தங்கை இருந்தால். அந்த தங்கை வேதாவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தார்கள். கார்த்திக்கு அரசு அலுவலக வருவாய் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். அந்த அரசு வேலை காத்திருக்கும் போது 2 வருடங்கள் முன்புதான் கிடைத்திருந்தது. 2 வருடங்களுக்கு முடிவடைந்த பிறகு கார்த்தியை வேறொரு நகரத்துக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த இடமாற்றம் தங்கை வேதாவை திருமணம் செய்து கொடுத்த அதே நகரத்தில் கிடைத்தது. இந்த செய்தியை கேட்டதும் கார்த்திக் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். காரணம், தங்கை வேதா கார்த்தி எப்போதும் மிகவும் நேசித்து வந்தார். கார்த்தி அங்கே தங்கிக் கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். தங்கை வேதா அவரது குடும்பமும் உடனே சம்மதம் தெரிவித்தனர். சில நாட்களுக்கு பிறகு கார்த்தி தங்கை வேதாவின் வீட்டிற்கு இடம்பெயர்ந்தார். தங்கை வேதா கணவர் மோகன் ஒரு பிரபல தனியார் நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றி வந்தார். ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் மட்டுமே வீட்டில் இருப்பார். மற்ற நாட்கள் வேலை காரணமாக வெளிமாநிலத்துக்கு சென்று விடுவார். மோகன் பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. தங்கை வேதாவின் மீதும் 2 குழந்தைகள் மீதும் அளவற்று அதிகமாக பாசம் வைத்திருந்தார். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடம் மிக அன்பாகவும் மரியாதையும் நடந்து கொள்வார். கார்த்தி தங்கை வேதாவின் குழந்தைகளில் விளையாடிபடியும் வீட்டு வேலைகள் உதவியும் வாழ்க்கை மிகுந்த இன்பத்துடன் கழித்து வந்தார். ஒரு நாள் அலுவல் காரணமாக 5 நாட்கள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருந்தது. கார்த்தி தங்கை வேதாவின் தகவல் சொல்லிவிட்டு தேவையான உடைகள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். பயணத்தில் நடுவில் அந்த அலுவலகத்தில் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டதாக செய்தி வந்தது. கார்த்திக் உடனே வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்துவிட்டான். தங்கை வேதாவின் வீட்டிற்குள் வந்தபோது உள்புறமாக முன்கதவு இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. இது கார்த்திகின் சற்றும் பயத்தில் ஏற்படுத்தியது. 2 குழந்தைகள் அன்று பள்ளிக்கு சென்றிருந்தார்கள். தங்கை வேதா மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தால் அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று கார்த்திகின் மனம் ரொம்பவே படபடப்பாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. சற்று தைரியத்தில் வரவழைத்து கொண்டு கார்த்தி வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தான். அதிர்ஷ்டவசமாக பின்புற சிறு கதவு திறந்திருந்தது. பயத்துடன் உள்ளே நுழைந்து பார்த்தான் கார்த்தி. வீட்டில் யாரையுமே காணவில்லை. பிறகு தங்கை வேதாவின் படுக்கறைக்கு சென்று அங்கு அறையில் அறைக்கதவு உள்புறமாக தாப்பால் போட்டிருந்தது. ஆனால் ஜன்னல் லேசாக திறந்திருந்தது. கார்த்தி மெதுவாக ஜன்னல் திறந்து உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே தங்கை வேதா பெரியப்பா மோகனும் ஒருவருக்கொருவர் இரக்கமாக சந்தோஷமா அன்பான காதல் கத்தி சண்டை விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அவர்கள் முனகல் ஒலிகள் மட்டுமே எனக்கு தெளிவாக கேட்டுட்டே இருந்தது. கார்த்தி தன் மனதில் பெரும் அதிர்ச்சியில் அவர்கள் தன்னை பார்த்து விடக்கூடாது என்ற பயத்தில் உடனே வெளியேறி சென்று விட்டான். கார்த்திக்கின் மனதில் பெரும் குழப்பமும் வெட்கமும் ஒரே நேரத்தில் பெருகியது. பெரியப்பா மோகன் தங்கை வேதாவின் அந்த நேரத்தில் ஒன்றாக இருந்தபோது தானும் தொந்தரவு செய்ய முன் வரவில்லை என்று கார்த்தி தன்னையே கடித்து கொண்டான். அவர்கள் இருவரும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார்கள். கதவு தட்டும் சத்தத்தை கவனிக்காமல் இருந்தார்கள் என்று கார்த்தி புரிந்தது. கார்த்திக் அவர்கள் இனி தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. சந்தோஷமாக காதல் செய்யட்டும் என்று முடிவு செய்து விட்டான். சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு செல்லாமல் என்ன செய்வது? அங்கிருந்து ஒரு சிறிய உணவகத்தில் சென்று அமர்ந்தான். ஒரு டீ ஆர்டர் செய்துவிட்டு அங்கே அமர்ந்திருந்தான். கார்த்திக் கண்ட காட்சி அவரை முழுமையாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனென்றால் அந்த உணவகத்தில் மற்றொரு மூலையில் பெரியப்பா மோகன் தன் நண்பர்கள் அமர்ந்திருந்தார். பெரியப்பா மோகனும் கார்த்தியை பார்த்துவிட்டு உடனே பெரியப்பா மோகன் கார்த்தியை நோக்கி வந்தார். நீ வெளியூர் பயணம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் கார்த்தியிடம். கார்த்தி அதிர்ச்சியில் சில வினாடிகள் பெரியப்பா மோகன் வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் கார்த்திக்கு தன் தங்கையுடன் வேதாவுடன் என்னென்ன பண்ணியிருந்தான் எல்லாமே தெரிந்து விட்டது. பிறகு சுதாரித்து கொண்டு, இல்லை அந்த வேலை ரொம்பவே தள்ளி போச்சுன்னு சொல்லி எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டான் கார்த்தி. நாளை ஒரு நாள் செல்ல வேண்டும் என்று பதில் சொல்லித்தான். பெரியப்பா மோகன் மீண்டும் கேட்டார், அப்படியென்றால் ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை? கார்த்தி சற்று யோசித்து விட்டு, ஒரு நண்பருக்காக இங்கே காத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிறகு கார்த்தி பெரியப்பா மோகனிடம், நீங்கள் வீட்டுக்குள் இருந்தீர்களா என்று கேட்டார். அதற்கு பெரியப்பா மோகன் சிரித்தபடியே, இல்லையே, நான் காலையிலேருந்து புறப்பட்டு வந்து விட்டேன். சில முக்கியமான வேலைக்கு இருந்ததால் அதை முடித்துவிட்டு இப்போதான் நண்பர்களுடன் வந்திருக்கேன் நான் இந்த டீ கடைக்கு அப்படின்னு சொன்னார் மோகன். வீட்டுக்கு சாயங்காலம் தான் வருவேன் என்று பதில் சொல்லிவிட்டான். பெரியப்பா மோகன் டீயை குடித்துவிட்டு நண்பர்களுடன் கிளம்பி சென்று விட்டார். கார்த்தி மிகுந்த குழப்பத்தில் அங்கே சிறிது நேரம் அமர்ந்திருந்தான். முதலில் வீட்டில் இருந்தது பெரியப்பா மோகன் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் அது மோகன் இல்லை. ஆனால் இப்போது பெரியப்பா மோகனை இங்கு தான் நான் டீ கடையில் பார்த்துருக்கிறேன். ஜன்னல் வழியே அப்போது நான் கண்ட காட்சியில் இருந்தவர் யார் என்று கார்த்தியின் மனம் ரொம்பவே தவித்தது. நீண்ட நேரம் யோசித்த பிறகு ஒருவேளை தானே தவறுதலாக பார்த்து விட்டோமே என்று எண்ணம் கார்த்திக்குள்ளே தோன்றியது. எதுவும் புரியாமல் கார்த்தி வீட்டுக்கு திரும்பி வந்தான். அங்கே தங்கை வேதா மிகவும் இயல்பாகவே இருந்தாள். கார்த்தியை பார்த்ததும் தங்கை வேதா, நீ வெளியூர் செல்லலையாடா என்று கேட்டாள்.
கார்த்தி அது தள்ளி போய்விட்டது அக்கா தங்கச்சி என்று சொன்னார். பிறகு கார்த்தி தங்கை வேதாவிடம் பெரியப்பா மோகன் வீட்டுக்கு வந்தாரா என்று விசாரித்தார். தங்கை வேதா ஆதங்கத்துடன், இந்த நேரத்தில் எல்லாம் வரமாட்டாரு, காலையில் சென்றால் மாலையில் தான் வருவார், மாதத்தில் பாதி நாட்கள் வெளியூரில் தான் கழித்து விடுவார் என்று பதில் கூறிவிட்டார். கார்த்தி மேலும் கேட்க மனம் வரவில்லை. அமைதியான இருந்து விட்டார். ஆனாலும் தங்கை வேதாவின் சற்று கூடுதல் கவனத்துடன் பார்க்க ஆரம்பித்து விட்டான். தங்கை வேதா தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேலை நேரங்கள் அடிக்கடி வீட்டை நோக்கி வந்து செல்ல தொடங்கிவிட்டார். சில நாட்கள் இப்படியே கழிந்து கொண்டே இருந்தது அவனுடைய வாழ்க்கையில். ஒரு நாள் அலுவலக வேலைகள் சம்பந்தப்பட்டாக ஒரு பெரிய உணவகத்தில் கார்த்தி செல்ல நேரிட்டது. அங்கே தங்கை வேதா நின்று கொண்டிருந்தால் உணவகத்துக்கு வெளியில். கார்த்திக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது. தங்கை வேதா தன்னை பார்த்து விட்டாளா என்று தெரியாமல் கார்த்தி ஒதுங்கி நின்று விட்டான். தங்கை வேதா என்ன செய்கிறாள் என்று தெரிந்து கொள்ள ஆவலில் மறைந்தபடி ஒழிந்து கொண்டு பார்த்திருந்தான் நம்ம ஹீரோ கார்த்தி. அப்போது ஒரு அந்நிய ஆள் தங்கை வேதாவை நோக்கி நடந்து வந்தான். அந்த அந்நிய ஆளின் முகத்தை பார்த்து கார்த்திக்கின் கண் உடல் முழுவதும் அதிர்ச்சியில் நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவள் தங்கை வேதாவின் படித்த குமாரை கார்த்திக்கு ஏற்கனவே நன்றாகவே தெரியும். இரு ஊர்களில் அருகருகே இருந்தார்கள். குமார் அவர்களது ஊருக்கு அடுத்த ஊரை சேர்ந்த பையன். தங்கை வேதாவுக்கு நெருங்கிய நண்பராகவும் ஸ்கூலில் படித்தவனாகவும் இருந்தான் குமார். கார்த்திக்கு ஒருவேளை குமார் ஏதாச்சியமாக வந்திருக்கலாம் என்று நினைத்து அவர்களை மறைத்தபடியே கவனித்து கொண்டே இருந்தான். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். உணவகத்தில் ஒரு தனி அறைக்கு நுழைந்து ரூமுக்குள் சென்று விட்டார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் கார்த்திக்கு விஷயம் ஓரளவு தெளிவாக தெரிந்துவிட்டது. ஓகே, நம்ம தங்கச்சி குமார் கூட தான் ஊர் சுற்றிட்டு இருக்குது. அன்று வீட்டில் ஜன்னல் வழியாக தான் கண்ட உருவம் இந்த குமார் தான் இருக்க வேண்டும் என்று கார்த்தி மனம் உறுதியாகிவிட்டது. கார்த்திக்கின் மனதில் பெரும் வேதனையை கொதிப்பும் ஒரே நேரத்தில் எழுந்தது. உயிருக்கு உயிராக நேசிக்கும் கணவர் இப்போது துரோகம் செய்கிறார்களே என் தங்கை வேதா மீது ஆத்திரத்தில் ரொம்பவே பொங்கியது. தங்கை என்றாலும் இது மிகப்பெரிய தவறுதானே என்று கார்த்திக்குள் தோன்றியது. இது எப்படி தங்கை வேதாவின் சொல்லி புரிய வைப்பது என்று கார்த்தி திகைத்து போய் நிற்கிறான். மனசுக்குள்ளே பேசிக்கொண்டே இருந்தான். ஒருவேளை இது வெறும் சாதாரண சந்திப்பாக இருக்கலாம் என்று நினைத்தாலும் உணவகத்தில் தனி அறைக்குள் சென்றது கள்ள உறவு இருப்பதை உறுதி செய்திட்டது. கார்த்திக் அவர்கள் இருவருக்கும் நீண்ட நேரம் மறைந்திருந்து காத்திருந்தார். பிறகு தங்கை வேதாவும் குமாரும் அறையை விட்டு வெளியே வந்து தன்னந்தனியாக பிரிந்து சென்றார்கள். கார்த்திக்கு என்ன செய்வது என்று ரொம்பவே தெரியாமல் ரொம்பவே குழம்பியே போனான். அவர்கள் போவதை ஒளிந்து நின்று பார்த்து கொண்டே இருந்தான் நம்ம ஹீரோ கார்த்தி. என்ன செய்வதென்றே தெரியாமல் யோசிக்கொண்டே இருந்தான். சிறிது நேரம் கழித்து மனம் பாரமாக வீட்டுக்கு திரும்பிவிட்டான் நமது ஹீரோ கார்த்தி. வீட்டில் நுழைந்தபோது தங்கை வேதா மிகவும் சாதாரணமாகவும் இயல்பாகவும் இருந்தால் தங்கை வேதா. கார்த்தியை பார்த்ததும் எந்த மாற்றமும் இல்லாமல் புன்னகைத்து சிரித்தாள். கார்த்தி அன்று தங்கை வேதாவிடம் எதுவும் பேசவே இல்லை. முன்பு இருந்த பாசத்திற்கு பதிலாக இப்போ தங்கை வேதாவை பார்த்த போதெல்லாம் வெறுப்பு கோபம் மட்டுமே எழுந்து கொண்டே இருந்தது. தன் கணவருக்கு இப்படி துரோகம் செய்வதை கார்த்தி எவ்வளவு தாங்கிக் கொள்ளவே முடியவே இல்லை. பெரியப்பா மோகன் தங்கை வேதாவுக்கு எந்த குறையும் வைத்ததே இல்லை. தங்கை வேதா விரும்பும் எந்த பொருளையும் அவள் கேட்கும் முன்பே வாங்கி கொடுப்பார்கள். தங்கை வேதா பெரியப்பா மோகனின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தாள். அப்படி இருந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று கார்த்திக்கு எதுவும் புரியவே இல்லை. ஒருவேளை ஏதோ கட்டாயத்தால் இந்த தவறை செய்கிறாளோ என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. ஆனால் உணவகத்தில் இருவரும் சிரித்து பேசி காட்சியை நினைக்கும் போது அது சாதாரணமான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை என்று தெரிந்துவிட்டது. தங்கை வேதாவின் இந்த உறவு பெரியப்பா மோகனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று, இந்த இரு குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகும், எப்படி பாதிக்கப்படும் என்று நினைத்து கொண்டிருந்தான் கார்த்தி. பயமும் வேதனையும் மனசுக்குள் சூழ்ந்திருந்தது. கார்த்தி நீ ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியாது என்று முடிவு செய்துவிட்டான். எப்படியாவது இந்த உறவை தடுக்க நிறுத்தி தங்கை வேதாவுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்று உறுதி செய்து விட்டான். அதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருந்தான் கார்த்தி. முன்பை விட அதிக கவனத்துடன் தங்கை வேதாவை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டான். பெரியப்பா மோகன் தூங்கிய பிறகு தங்கை வேதா மாட்டிக்கு சென்று யாருடைய நீண்ட நேரம் தொலைபேசியில் ஃபோனில் மறைந்து நின்று பேசித்து கொண்டிருந்தாள். அதை கார்த்தி கவனித்தான். அது குமாருடன் தான் இருக்கும் என்று கார்த்தி தெரியும். கார்த்தி அலுவலகம் செல்வது போல் புறப்பட்டு சற்று தூரத்தில் இருந்து வீட்டை மறைத்தபடியே கவனித்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு யாராவது வரார்களா அல்லது தங்கை வேதா யாராவது ஒரு ரூமுக்கு இல்லைன்னா குமாருடன் செல்கிறார்களா என்று ஓரமாக நின்று பார்த்துட்டு கொண்டே இருந்தான் கார்த்தி. அப்படி சில நாட்கள் கழித்து ஒரு நாள் தங்கை வேதா ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோவில் ஏறி எங்கேயோ செல்லலாம் என்று முடிவு செய்து விட்டாள். அதை கார்த்தி பார்த்து விட்டான். கார்த்தி தங்கை வேதாவுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்தான். தங்கை வேதா எங்கேயோ செல்கிறாள் என்பதை அறியும் ஆவலில் கார்த்தி மெதுவாக பின்னால் தொடர்ந்து கொண்டே சென்றிருந்தான். ஆட்டோ ஒரு பெரிய உணவகத்தின் முன்பு நின்றது. தங்கை வேதா இறங்கி உள்ளே சென்று ஒரு மூலையில் இருந்த
டேபிளில் அமர்ந்து கொண்டாள். தங்கை வேதாவின் முகத்தில் தெளிவான பதற்றம் நன்றாகவே தெரிந்தது. யாருக்கோ காத்திருப்பது போன்று தோன்றுகிறது. கார்த்திக் தங்கை வேதா என்ன செய்கிறாள் என்று அறிய தூரத்தில் நின்றபடியே கவனித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஒரு அந்நியன் ஆள் வந்து தங்கை வேதாவின் அருகில் அமர்ந்து கொண்டான். அந்த ஆளை கார்த்தி இதற்கு முன் எப்போதும் பார்த்ததே இல்லை. தங்கை வேதா அந்த ஆளுடன் மிகவும் நெருக்கமாக பேசிக்கொண்டிருந்தாள். கார்த்திக்கு என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லை. அப்போது தங்கை வேதா தன் பையிலிருந்து 5 அல்லது 6 பணக்கட்டுகளை எடுத்து அந்த ஆளிடம் நீட்டினாள். அந்த ஆள் சிரித்தபடியே பணத்தை வாங்கி கொண்டான். பிறகு அவன் உடனே எழுந்து சென்று விட்டான். தங்கை வேதாவும் மற்றொரு ஆட்டோவில் பிடித்து வீட்டுக்கு திரும்பிவிட்டால் யாருக்கும் தெரியாமல். இந்த காட்சியை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்தான் கார்த்தி. மிகுந்த குழப்பத்தில் ஆழ்த்தியது அவனுக்கு. தங்கை வேதா ஏன் அந்த அளவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? எதுவுமே புரியவில்லை. யோசித்தபடியே கார்த்திக் வீட்டுக்கு திரும்பிவிட்டான். வீட்டில் தங்கை வேதா மிகவும் கவலையுடன் பதற்றத்துடன் காணப்பட்டாள். கார்த்திக்கு விஷயம் ஓரளவில் தெளிவாகிவிட்டது. ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று உணர்ந்தாள். மறுநாள் கார்த்தி வழக்கம் போல அலுவலகம் சென்றார். ஆனால் அங்கு எதுவும் வேலையும் கவனிக்கவே முடியவே இல்லை. அந்த ஆள் யார்? தங்கை வேதா ஏன் அவனுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து யோசித்து கொண்டே இருந்தான் மனதுக்குள். இன்று எப்படியும் தங்கை வேதாவிடம் நேரடியாக கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டான் கார்த்தி. அலுவலக வேலைகளெல்லாம் பாதியிலே விட்டுவிட்டு மாலையில் ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி விட்டான் கார்த்தி. வீட்டுக்கு வந்தபடியே முன்கதவு உள்புறமாக இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. கார்த்தி பல நிமிடங்கள் கதவை தட்டினார். ஆனால் யாருமே திறக்கவில்லை. உடனே அன்று உணவகத்தில் நடந்த காட்சி கார்த்தி நினைவுக்கு வந்தது. தங்கை வேதா மீண்டும் ஏதாவது ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறாரோ என்ற எண்ணத்தில் கார்த்தி கோபம் தலைக்கு ஏறியது. இன்று இந்த விஷயத்தில் சும்மா விடவே கூடாது. தங்கை வேதாவுக்கு அவளது உறவுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் கார்த்தி. கார்த்தி பின்புற கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். வீட்டுக்குள் பார்த்தபோது அனைத்து பொருட்களும் சிதறி கிடைத்திருந்தன. தங்கை வேதாவின் படுக்கறைக்கு சென்று பார்த்தான். அங்கே நேற்று பணம் வாங்கிய அதே ஆள் தங்கை வேதாவை பலவந்தமாக முயற்சி செய்து கொண்டு இருந்தான். கார்த்திக்கின் கண்களில் ரத்தம் கொதித்து எழுந்திருந்தது. அருகில் இருந்த ஒரு கட்டை எடுத்து அந்த ஆளின் பின்தலையில் முழுதுமாக ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட் அடிச்சிட்டான். ஓங்கி அடித்து விட்டான். சில வினாடிகளில் அந்த ஆள் மயக்கம் அடைந்தான். தரையில் சரிந்து விழுந்து விட்டான். தங்கை வேதா கார்த்தியை பார்த்ததும் பெரும் அதிர்ச்சி அடைந்தாள். பிறகு சுதாரித்து கொண்டு, இவன் திருடன், நமது வீட்டில் திருட வந்தவன் என்று சொன்னாள். அந்த பொய்களை கேட்டதும் கார்த்தியின் கோபம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கார்த்தி உரக்க கத்தினான். போதும் வேதா, நிறுத்து. இவ யார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நேற்று உன்னிடம் இருந்துதான் பணத்தை வாங்கிட்டு போனான். இவன் தானே இப்படி திருட வருவானா? நீ ஏதோ மறைக்கிறாய். அது மட்டும் இல்லை, குமாருடன் அந்த உணவக அறைக்குள் இருந்ததையும் நான் நேரில் பார்த்து விட்டேன். நீ இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு இறங்குவாய் என்று நான் கனவில் கூட நினைத்ததே இல்லை என்றான் கார்த்தி. இப்போது உண்மையை சொல். இவை அனைத்தும் ஏன் நடக்கிறது என்று எனக்கு சொல். இனி மௌனமாக இருந்தால் பெரியப்பா மோகனிடம் எல்லா உண்மையும் நான் சொல்லிவிட்டுவேன் என்று கத்தினான் கார்த்தி. இந்த கடுமையான வார்த்தைகளும் கேட்டதும் தங்கை வேதா மிகுந்த பதற்றத்தில் நடுங்கிக் கொண்டே இருந்தாள். உடனே கார்த்திக்கின் காலில் விழுந்து அழ ஆரம்பித்து விட்டாள் தங்கை வேதா. கார்த்திக் ஒன்றும் புரியாமல் தங்கை வேதாவை மெதுவாக தூக்கி ஆறுதல் சொல்ல முயற்சிக்க ஆரம்பித்து விட்டான். தங்கையை பார்த்தவுடன் சிறிது நேரத்தில் அழுத பிறகு தங்கை வேதா தானாகவே பேசத் தொடங்கிவிட்டாள். பெரியப்பா மோகன் நல்லவர்தான் என்பது உண்மைதான். என் மீது மிகுந்த அதிகமான பாசம் வைத்திருக்கிறார் என் கணவர் பெரியப்பா மோகன் என்பதும் உண்மைதான். திருமணமான புதிதில் எனக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கினார். என்னை மிகவும் அன்பாகவும் கவனித்து கொண்டார். ஆனால் குழந்தைகள் பிறந்த பிறகு எங்களுக்குடைய இடையே பெரிதாக வளர்ந்தது சந்தேகம். எப்போதும் வேலை என்றே அலைந்து கொண்டே இருந்தார். நானும் பலமுறை அவரிடம் கெஞ்சி கேட்டிருந்தேன், எனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் என்று. ஆனால் என் கணவர் மோகன், நான் சம்பந்தம் இல்லாதது போல உங்களுக்காகத்தான், அதை விட்டுட்டு உங்களுடன் இருந்தால் எப்படி உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும் என்றார். நானும் பணத்தை விட வாழ்க்கை தான் சந்தோஷம் முக்கியம் என்று புரியாதவையாக முயற்சி செய்தேன். ஆனால் என் கணவர் மோகன் எதையும் கேட்டுக்கொண்ட மனநிலையே இல்லை. அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் இலக்காகிவிட்டது. எனக்கு கிடைக்காத அன்பையும் நேரத்தையும் நினைத்து நான் மிகுந்த விரக்தியில் இருந்தேன். அப்போதுதான் அம்மா ஹேமாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று செய்தி வந்தது. நானும் என் கணவர் மோகனும் சொல்லிவிட்டு குழந்தைகள் அழைத்து கொண்டு நமது ஊருக்கு வந்தேன். அப்போதுதான் நீ வெளியூரில் படித்து கொண்டிருந்தாய். அந்த சமயத்து தான் குமாரை எதார்ச்சியாக தான் நான் சந்தித்தேன். அவருடன் பேசியது எனக்கு சற்று மன அமைதியை தந்தது. குமார் நமது வீட்டிற்கு 5 முறை 6 முறை வந்து குழந்தைகளுடன் விளையாடினான். அது எனக்கு குழந்தைகளுடன் பெரிய மகிழ்ச்சியே இருந்தது. பிறகு குமாருடன் ஃபோனில் நீண்ட நேரம் பேச ஆரம்பித்து விட்டேன்.
ஏனோ தெரியவில்லை, குமாரில் எனக்கு மிகவும் பிடித்ததும் காதல் வளர்ந்துவிட்டது. அதற்கு முழு காரணம் என் கணவன் மோகன்தான். அவர் என்னிடமும் குழந்தைகளிடம் காட்டாத அன்பு குமார் காட்டுவதாக உணர்ந்தேன். ஒரு நாள் குமார் தன் நண்பரிடம் வீட்டிற்கு வரச் சொல்லி அழைத்தார். முதலில் தயங்கினான். ஆனால் குமார் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் என் கண்களை மறித்துவிட்டது. அவரை பார்ப்பதற்காக அந்த வீட்டிற்கு நான் சென்று விட்டேன். அங்கு யாருமே இல்லை. குமார் மட்டுமே ரொம்பவே தனியாகவே இருந்தான். சிறிது நேரம் இருவரும் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம். பிறகு குமார் நான் நினைத்ததைப் போலவே என்னை காதலிப்பதாக சொல்லிவிட்டான். எனக்கு சந்தோஷம் பொங்கி கொண்டே இருந்தது. அதை வெளியே காட்டாமல் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், அடக்கி வைத்திருந்தேன். என் மௌனத்தை குமார் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டு பிறகு குமார் நெருங்கி வர நான் எதையும் மறுக்கவே இல்லை. எது வேணாலும் செய்து கொள் என்று சொல்லிவிட்டேன் கண்களில். அன்று அந்த வீட்டிலே எங்களுக்குள் பல விஷயங்கள் நடந்துவிட்டது. அனைத்து முடிந்த பிறகுதான் அது பெரிய தவறு என்று எனக்கு தெரிய வந்தது. ஆனால் குமார் மீது ஏற்பட்ட மோகம் என் கண்களை மறைத்துவிட்டது. சில நாட்கள் நான் வீட்டுக்கு திரும்பி விட்டேன். அதன் பிறகு என் கணவர் இல்லாத நேரங்களில் பயன்படுத்தி குமாருக்கு தகவல் அனுப்பேன். குமாரும் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தார். அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து மோகன் குழந்தைகளுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் என்று நினைத்த போது தங்கை வேதா தான் செய்த தவறுகளை முழுமையாக உணர்ந்தாள். குடும்பத்திற்காக இல்லாவிட்டாலும் குழந்தைக்கு எதிர்காலத்துக்காக சரியாக வழியில் வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டாள் தங்கை வேதா. அதன்படி ஒரு நாள் குமாரை அழைத்து, இனிமேல் உன்னுடன் நான் வாழ விரும்பவில்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாள். நான் பெரியப்பா மோகன் உண்மையான மனைவியாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று மறைத்துவிட்டு, நீ உன் வாழ்க்கையை தொடர்ந்து திருமணம் செய்து கொள் என்று தெளிவாக சொல்லிவிட்டாள் வேதா. குமாரும் இனிமேல் நான் உன்னை சந்திக்கவே மாட்டேன் என்று உறுதியாக சத்தியம் செய்துவிட்டு சென்று விட்டான். சில நாட்கள் கழித்து ஒரு புதிய எண்ணிலிருந்து ஒரு வீடியோ கால் வந்தது. அதை பார்த்ததும் தங்கை வேதா பெரும் அதிர்ச்சியை உறைந்து போனாள். ஏனென்றால் அது குமாரின் நண்பரின் வீட்டில் தங்கை வேதாவும் குமாரும் ஒன்றாக இருந்த வீடியோ தான் அது. அந்த காட்சியை பார்த்ததும் தங்கை வேதா என்ன செய்வது என்று புரியாமல் ரொம்பவே அழுது கொண்டே இருந்தாள். உடனே அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசியவன் தன்னை குமாருடைய நண்பன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டே விட்டான். அந்த வீடியோ தன்னுடையதுதான் என்று நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். பிறகு அவனே இந்த வீடியோவை நான் தான் ரகசியமாக நீயும் குமாரும் இருந்ததை எடுத்து விட்டேன் என்று சொன்னான். இதை குமாரிடமோ வேறு யாரிடமோ சொல்லக்கூடாது. சொன்னால் இந்த வீடியோ எல்லோரிடமும் நான் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுவேன் என்று மிரட்டினான் அந்த பையன். எனக்கு வேண்டியது பணம் மட்டுமே. நான் கேட்கும் தொகை கொடுத்து விட்டால் உன்னை எந்த தொந்தரவும் செய்யவே மாட்டேன். நான் என் வழியில் சென்று விடுவேன் என்றான். வீணாக யோசித்து உன் மானத்தை எழுந்து விடாதே. நன்றாக யோசித்து முடிவு எடு. நாளை நான் ஃபோன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டான் அந்த பையன். தங்கை வேதாவும் அவன் சொன்ன வார்த்தைகளில் பயங்கரமாக பீதியை ஏற்படுத்தியது. இதை குமாரிடம் சொல்லலாமா? அதற்கு பயம் வந்து கொண்டே இருந்தது. இறுதியில் தானாகவே அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து விஷயத்தை முடித்து கொள்ளிவிடலாம் என்று தங்கை வேதா முடிவு செய்து விட்டார். மறுநாள் அந்த ஆள் ஃபோன் செய்தான். தங்கை வேதா பணம் எடுத்துக்கொண்டு சம்மதித்தாள். அதனால்தான் அந்த உணவகத்தை பணத்தை கொடுத்து விட்டு வந்தாள். இனிமேல் அவன் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று தங்கை வேதா நினைத்திருந்தாள். ஆனால் பணம் வாங்கி கொண்டு அந்த ஆள் சொன்னது போல நடந்து கொள்ளவே இல்லை. எப்படியோ வீட்டை தெரிந்து கொண்டு நீ பணம் கொடுத்தது நல்லது. ஆனால் ஒரே ஒரு முறை குமாருடன் இருந்தது போல என்னுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்னை ரொம்பவே வற்புறுத்தினான். தங்கை வேதா அதற்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால்தான் அவரை பலவந்தமாக முயற்சி செய்து விட்டான். தங்கை வேதா கண்ணீருடன் கார்த்தியிடம் நடந்ததை எல்லாத்தையும் நல்ல வேலையாக நீயே வந்து என்னை காப்பாற்றி விட்டாய் என்று சொல்லிவிட்டாள். நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான். தயவு செய்து இந்த பிரச்சனை என்னை காப்பாற்றிக்கொள் என்றான். இல்லை என்றால் எனக்கு தற்கொலை செய்வது கூட வேறு வழியே இல்லை என்றால் வேதா. நேராக சமையல் அறைக்கு சென்று ஓடி கத்தி எடுத்துக்கொண்டு தன் கையை அறுக்க முயற்சி செய்தாள் வேதா. கார்த்தியுடனே தங்கை வேதாவின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி தூரத்தில் வீசிவிட்டான். தங்கை வேதாவை பார்க்கும்போது கார்த்தியின் பரிதாபமாக இருந்தது. பிறகு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ரொம்பவே கார்த்தி வந்து மைண்டுக்குள்ளே ஏதோ யோசித்து கொண்டே இருந்தான். அப்போதுதான் அவருடைய கணவர் மோகனிடமிருந்து தங்கை வேதாவுக்கு ஃபோன் வந்தது. அந்த அழைப்பில் பெரியப்பா மோகன் இன்னும் சில நிமிடங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னான். வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதால் எனக்கு தேவையான உடைகளை எடுத்து வைக்கும்படி சொன்னான் மோகன். இந்த செய்தியை கேட்டதும் தங்கை வேதா மீதும் பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்தாள். கார்த்தி தங்கை வேதாவை மெதுவாக சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். பிறகு இருவரும் சிதறி கிடந்த பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து ஒழுங்காக அடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மயக்கத்தில் கிடந்த அந்த ஆளும் கார்த்தியை தன் அறைக்கு இழுத்து சென்று நாற்களை இறுக்கமாக கட்டி வைத்து விட்டார்.
அவனது வாயில் துணியை கடித்து மூடிவிட்டனர். சொன்னபடியே பெரியப்பா மோகன் சில நிமிடங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டார். அவர் அவசரத்தில் இருந்ததால் வீட்டுக்குள் எதுவும் சந்தேகப்படவே இல்லை. நேராக தன் உடைகள் எடுத்துக்கொண்டு தங்கை வேதாவிடம் சொல்லிவிட்டு வெளியூர் பயணத்துக்கு கிளம்பிவிட்டார். கணவர் மோகன் சென்றதும் கார்த்தி மற்றும் தங்கை வேதா மயக்கத்தில் இருந்து அந்த ஆளை எழுப்புவதற்காக அவனது முகத்தில் தண்ணீர் தெளித்தனர். அவன் மெதுவாக மயக்க நிலையிலிருந்து விடுபட்டான். கார்த்தி உடனே அவனது மொபைலிலிருந்து அந்த ஆபாச வீடியோக்களை நிரந்தரமாக அழித்து விட்டார். அடுத்து என்ன செய்வது என்று இருவருக்குமே தெரியவே இல்லை. அப்போது அந்த ஆள் இருவரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான். கார்த்தி மற்றும் தங்கை வேதாவை ஒன்றும் புரியாமல் அவனை விழித்தனமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஆள் சிரித்தபடியே சொன்னால், நீங்கள் இந்த ஒரு வீடியோவை தான் அழித்து கொண்டிருக்கீர்கள். ஆனால் இதை போல வேறொரு வீடியோக்களும் குமாரிடம் இருக்கிறது. இதை கேட்டதும் தங்கை வேதாவுக்கும் கார்த்திக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. அவன் மேலும் தொடர்ந்தான், நீங்கள் நினைப்பது போல நான் மட்டும் தனியாக இதை செய்யவே இல்லை. இந்த திட்டத்தை தயாரித்து கொடுத்தவனே குமார் தான். அவர்தான் உங்கள் வீடியோக்குள்ளே எல்லாமே ரகசியமாக எடுத்து வைத்திருந்தான். அவன்தான் எனக்கும் சப்ளை செய்தான். தங்கை வேதாவை அனுப்பி முடித்துவிட்டு இப்போது அவன் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டான் குமார். அதன் பிறகு அவன் என்கிட்ட சொன்னான், நீ கொஞ்ச நேரம் அனுபவிச்சுக்கூட வேதாவை அப்படின்னு சொன்னான். அதன் பிறகுதான் இந்த வீடியோவை வைத்து நான் பணம் பறிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். அதனால்தான் நேற்று நான் பணத்தை வாங்கி சென்றேன். அதில் ஆளுக்கு பாதியாக பிரித்து கொண்டோம். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தாதான் நீங்கள் நல்லபடியாக வாழ முடியும். இல்லை என்றால் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஆன்லைனில் லீக் செய்து விடுவேன். இல்லைன்னா உங்கள் மானமே போய்விடும். என்னை இப்படி விட்டு விடுங்கள். இனிமேல் உங்கள் மீது ஆசை வைக்க மாட்டேன். பணம் மட்டும் கொடுத்தால் போதும். அதன் பிறகு உங்கள் இஷ்டம் என்றான் அந்த நபர். இதை கேட்டதும் தங்கை வேதா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டார். கார்த்திகிடம் தயவுசெய்து அவன் சொல்வதை கேட்டுவிடு. எனக்கு மோகன் குழந்தைகளும் மிகவும் வேண்டும். இது வெளியில் தெரிந்தால் என் கணவர் மோகன் பெரும் அவமானத்துக்கு ஏற்படுவார். குழந்தைகள் அவமானம் ஏற்படும். அவர்கள் இல்லாத வாழ்க்கையை நான் நினைத்து கூட பார்க்கவே முடியாது. அவனை விட்டுவிடு என்று கார்த்தியிடம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள் வேதா. அவன் போகட்டும் என்று சொல்லிவிட்டான். கார்த்தி சிறிது நேரம் யோசிக்க ஆரம்பித்து விட்டான். பிறகு அந்த ஆளின் மொபைலில் எடுத்து முழுவதுமாக தேடி பார்த்தார். குமாரும் அந்த ஆளும் பேசிய உரையாடல்கள் பார்த்தபோது அவன் சொன்னது உண்மைதான் என்று தெரிய வந்து விட்டது. கார்த்தி தங்கை வேதாவிடம், நான் சொல்வதைப் போலவே கேள். உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று உறுதியாக வாக்குறுதி அளித்தான் கார்த்தி. தங்கை வேதாவும் கார்த்திகின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாள். பிறகு கார்த்தி சொன்னபடியே தங்கை வேதா குமாருக்கு ஃபோன் செய்து விட்டான். நான் இப்போது வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன். இப்போது வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நான் என்று அழைத்தாள் வேதா. குமார் இந்த அழைப்புக்காகவே ரொம்ப நேரம் காத்திருந்தது போல சில மணி நேரங்களில் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான். கார்த்தி குமாருக்கு தெரியாமல் ஒதுங்கி மறைந்து நின்று கொண்டிருந்தான். பிறகு கார்த்தி முன்பே தயாராக வைத்திருந்த மயக்க மாத்திரையை தங்கை வேதாவிடம் கொடுத்து விட்டன. தங்கை வேதா தான் தயாரித்த டீயில் அதை கலந்து குமாருக்கு தெரியாமல் கொடுத்து விட்டாள். குமாரும் டீயை குடித்துவிட்டு சிறிது நேரத்திலும் மயக்கமடைந்து விட்டான். உடனே கார்த்தி மற்றும் தங்கை வேதா சேர்ந்து குமாரை இறுக்கமாக சேரில் கட்டி வைத்து விட்டனர். பிறகு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறை உடனே வந்து பார்த்து விட்டார்கள். முதலில் திருட வந்ததாக மட்டும் புகார் அளித்தார்கள். பிறகு கார்த்தி தனியாக போலீசாரிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் ரகசிய வீடியோக்களையும் பற்றியும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் கார்த்தி. இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று, இதனால்தான் தங்கை வேதா வாழ்க்கை முழுவதுமாக பாதிக்கப்படும் என்று போலீசாரிடம் புரிய வைத்தார். கார்த்திக்கு தெரிந்த உயர் அதிகாரிகள் மூலம் காவல்துறையினருக்கு வலுவாக சிபாரிசு செய்ய வேண்டும். அதனால்தான் போலீசாருக்கு கார்த்தி சொல்வதை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடமிருந்து அனைத்து ஆதாரங்களும் பெற்று அழைத்து விட்டனர். குமாரை அவனது நண்பரையும் 2 நாட்கள் போலீஸ் நிலையத்தில் வைத்து மிகுந்த கடுமையாக கவனித்தார்கள். இருவரும் தங்கை வேதாவின் வாழ்க்கையில் இனிமேல் ஒருபோதும் வரமாட்டோம் என்று கதறி அழுதனர். ஆனால் போலீசார் விடவே இல்லை. தங்களால் முடிந்த அனைத்து சித்திரவதையும் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் போலீசார் பின்னர் இருவருக்கும் கடுமையாக எச்சரித்து விடுத்தனர். இனிமேல் தங்கை வேதாவின் வாழ்க்கையில் தலையிட்டால் இருவரையும் பெரிய வழக்கில் சிக்க வைத்து விடுவேன். ஆயுள் முழுவதும் சிறையில்தான் அடித்து விடுவேன் என்றார் போலீசார். இருவரும் கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் தங்கை வேதாவின் வாழ்க்கையில் வரவே மாட்டேன் என்று உறுதியளித்தார்கள். கார்த்தி தான் கொடுத்த புகாரை திரும்ப பெற்று கொண்டான். அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது போதும் என்று நினைத்து விட்டான் கார்த்தி. தங்கை வேதாவின் வாழ்க்கையில் அவர்களது அதிக தண்டனை கிடைக்காது என்பது கார்த்திக் நல்லாவே தெரியும். அதனால்தான் அவர்களை சித்திரவதை செய்து பயமுறுத்தி வைத்து விட்டான் கார்த்தி. கார்த்தி தங்கை வேதாவிடம் இனிமேல் இவர்கள் தொல்லை ஒருபோதும் உனக்கு இருக்காது என்று நம்பிக்கை ஊட்டினான். மேலும் இனிமேலாவது பெரியப்பா, உன் கணவர் மோகனுக்கு துரோகம் செய்யாமல் அவருடன் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் என்று அறிவுரை கூறிவிட்டான் கார்த்தி. தங்கை வேதாவும் கண்ணீரிடம், நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான்.
ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக நான் குமாரிடம் போய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் வேதா. இனிமேல் இது போன்ற தவறு எப்பொழுதும் என் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன் என்று உறுதியாக வாக்குறுதியளித்தாள் வேதா. சில மாதங்களுக்கு பிறகு கார்த்தி அவர்களின் வீட்டுக்கு வந்து சொந்த ஊருக்கு இடமாற்றம் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வந்து விட்டான். கார்த்திக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் மோகன் மாப்பிள்ளைக்கு செய்த தவறை கார்த்தி ஒருபோதும் செய்யவே இல்லை. தன் மனைவிக்காக குழந்தைகளுக்காகவும் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஒதுக்கி தன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்து விட்டான். வேதாவின் செய்த தவறை என் மனைவி செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை வந்தது. அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்க்கையும் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். நண்பர்களே, இந்த கதையில் உள்ள செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்கள் பகிரிடவும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த கதை ஷேர் செய்யவும். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கன் நல்லா அழுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.